ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிர்கிஸ்தான்ல ஹாஸ்டல் பிளாக் தான் பார்க்க போறோம். நிறைய கன்சல்டன்ட் சொல்லி பார்த்திருப்பீங்க, ஹாஸ்டல் வந்துட்டு உங்களுக்கு யூனிவர்சிட்டி பக்கத்துலயே இருக்கு, வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே இருக்கு அப்படின்னு. ஆனா அங்க போய் ரீச் ஆன பிறகு நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்த பிறகுதான் தெரியும் அந்த மாதிரி எதுவுமே கிடையவே கிடையாது. நீங்க ஒரு பரலாங்கு தூரம் உங்களுக்கு நடந்து போகணும் அப்படின்னு அப்பதான் தெரியும். ஆனா இங்க கிர்கிஸ்தான்ல பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் உங்களுக்கு யூனிவர்சிட்டி பக்கத்துலயே இருக்கு. நீங்க கொஞ்சமா நடந்து போனாலுமே போதும், உங்களுக்கு அதோடைய வியூவை, அந்த வீடியோவை உங்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு காட்ட போறேன். சோ ஃபர்ஸ்ட் இங்க ஹாஸ்டலோட பிளாக், அங்க உள்ள ரூம்ஸ், பாத்ரூம்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். சோ வாங்க உள்ள போலாம். கம் ஆன் கைஸ், லெட்ஸ் கோ. கைஸ், நீங்க வந்துட்டு கிர்கிஸ்தான்ல வந்துட்டு காரு, பைக்கு இதெல்லாம் வாங்க முடியாதுன்னு தான் நினைக்காதீங்க. இங்க ஹாஸ்டல்ல நீங்க சைக்கிள் வச்சுக்கலாம். பசங்க பாருங்க வாங்கி வச்சிருக்காங்க சைக்கிள். நீங்க வந்துட்டு காலையில வந்துட்டு சைக்கிளிங் போறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு ரூம்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ரூமு, இதெல்லாம் வந்துட்டு ஹாஸ்டலோடைய காரிடோர், சரிங்களா? அப்படியே அங்க பாருங்க, அதுதான் வந்துட்டு பாத்ரூம். ஜூம்ல காட்டுங்க. அதுதான் வந்துட்டு பாத்ரூம். அப்புறம் அங்க நம்ம வந்துட்டு குளிச்சுக்கலாம், எல்லாமே இருக்கு. அது நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரூம் ஸ்டேட் நம்ம பார்ப்போம். வாங்க போலாம். ஸோ இங்க வந்துட்டு காரிடோர், வாங்க. இங்க பாருங்க கைஸ், இங்க ஒரு ரூம் இருக்கு. ஹாஸ்டலோட ரூமை வந்துட்டு நம்ம போயிட்டு உள்ள போய் பார்ப்போம். எவ்வளவு சீட்டர் இருக்கு எல்லாமே நம்ம வந்துட்டு பார்ப்போம். வாங்க போலாம். ஸோ இது வந்துட்டு கர்டைன்ஸ் கொடுத்துருவாங்க அவங்களுடைய ப்ரைவசிக்காக, ஸ்டூடெண்டோட ப்ரைவசிக்காக ரூம்ஸ்ல. ஹாய் ப்ரோ, ஹவ் ஆர் யூ? What's your name, bro? Lokesh. Lokesh. My name is Fazlur, bro. I'm also studying in Jalalabad State University. I'm studying third year, going to fourth year right now. So, okay, bro, how is our hostel facilities and mess food? Hostel facilities are very good. There is no problem in that. There are only Indian food like paneer, chicken. I am vegetarian, so I like mostly veg. Like இவங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க மெஸ் ஃபுட்ல என்னன்னா வெஜிடேரியனுக்குமே தனியா பர்டிகுலரா ஃபுட் இருக்கும். அந்த லஞ்ச் டைம்லயும் சரி, டின்னர்லயுமே சரி, நீங்க நான்வெஜ் சாப்பிடனாலுமே நான்வெஜ்ஜுமே அதே நேரத்திலேயே உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அதனால ரொம்ப ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நீங்க வெஜிடேரியனா இருந்தாலுமே உங்களுக்கு எந்த ஒரு நோ ப்ராப்ளம். ஸோ ஆஸ் யூ ஸ்டேட், foods are very good, especially Indian made. Yeah. So bro, I am saying a truth or not, bro? No, bro, I'm saying truth. Everything is good here. Yeah. There is no problem in mess. Come and enjoy here. Yes. The main thing is here study and only study. Yes. Main thing is study, only study. And here they can offer trips also, right? Trips like there are Alai mountains, Alai mountains are like everything. They will allocate specific trips for the first year, junior, second year, and seniors also. Sometimes they will book a trip for their juniors. So please come and enjoy the Kyrgyzstan. Okay. Thank you, bye. Okay, thank you, bro. So guys, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க உள்ள ஹாஸ்டலோட பெட்டு, அப்புறம் நம்மளுடைய இந்த கபோர்டு, இது எல்லாமே நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஸோ ரொம்ப வந்துட்டு ஜட்ஜ் பண்ணணும்லாம் நினைக்காதீங்க. இது வந்துட்டு ஒரு பேச்சுலர்ஸோடைய ரூம்னா இப்படிதான் இருக்கும். ஸோ இவ்வளவு நீட்டா வந்துட்டு மெயின்டைன் பண்றாங்க இங்க வந்துட்டு. அதுமே ரொம்ப வந்துட்டு ஒரு அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ போத் அச்சா आपके कमरे. ஸோ இங்க வந்துட்டு ஒரு
பெட் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இங்க ஒரு பெட் கொடுத்துருவாங்க. அப்புறம் அங்க ஒரு பெட் இருக்கு, அதுவுமே காட்டுங்க நீங்க. அங்க ஒரு பெட் இருக்கு, இங்க ஒரு பெட் இருக்கு. அப்புறம் இங்க வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு 2 டபுள் காட் இருக்கு சரிங்களா. இது வந்துட்டு நம்மளுக்கு கபோர்ட் சரிங்களா. இதுல வந்துட்டு கேன் ஐ ஓபன். ஸோ இதுல வந்துட்டு நம்மளுடைய ஐட்டம்ஸ், ஷர்ட்டு, மென்ஸுக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் நம்ம இங்க வச்சுக்கலாம் சரிங்களா. அதுவுமே இல்லாம அங்க பாருங்க, அங்க வந்துட்டு ஒரு சின்ன ஸ்டடிங் டேபிள் மாதிரி இங்க இந்த ரூமுக்கு கொடுத்துருக்காங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த ரூம்ல வந்துட்டு பெரிய டேபிள் இருக்கும் இதே மாதிரி. ஸோ இந்த குட்டி கபோர்ட்ல வந்துட்டு நம்ம எல்லாமே, இந்த கபோர்ட்ல வந்துட்டு நம்ம எல்லாமே வச்சுக்கலாம். சின்ன சின்ன ஐட்டம், ஸ்நாக்ஸ், அப்புறம் டேப்லெட்ஸ். இப்போ நீங்க வந்துட்டு டேப்லெட் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த மாதிரி எல்லாமே கீப் அப் பண்ணிக்கலாம். இவ்வளவு கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்க ரூம்ஸ் பார்த்தாச்சு. ரூம் வந்துட்டு இந்த ஹாஸ்டல் ஃபுல்லாவே, கிர்கிஸ்தான்ல உள்ள ஹாஸ்டல் ஃபுல்லாவே ரூமோடைய செட்டப் இப்படிதான் இருக்கும். ஒரு சின்ன கபோர்டு உங்களுக்குன்னு, ஒரு சின்ன டம்புஸ்கி கபோர்டு அண்ட் ஒரு பெரிய கபோர்டு உங்களுடைய வார்ட்ரோபுக்கு, உங்களோட ஷர்ட்ஸ் அண்ட் பேண்ட்ஸ் எல்லாமே வைக்கிறதுக்கு. அண்ட் தென் உங்களுக்கு ஒரு காட் சரிங்களா. உங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஷியஸான ஒரு, எவ்வளவு பெரிய ஸ்பேஷியஸா இருக்கு பாருங்க இந்த ரூமே வந்துட்டு. ஸோ எவ்வளவு ஸ்பேஷியஸா இருக்கு பாருங்க. நீங்க அமைதியா, எவ்வளோ ஒரு அமைதியா இருக்கு பாருங்க. ஸோ ஸ்டடி படிக்கிறதுக்குலாம் ரொம்பவே வந்துட்டு ரொம்ப ஆப்டான ஒரு ரூம். எவ்வளவு காமா இருக்கு பாருங்க, நீங்களே பாருங்க. எவ்வளவு காமா இருக்கு பாருங்க. நீங்களாம் படிக்கலாம், அழகா படிக்கலாம். காலையில எந்திரிச்சு அழகா படிக்கலாம். ஸோ இதுதான் இது ரூம்ஸ் வந்துட்டு இங்க ஃபுல்லாவே இப்படிதான் இருக்கும். ஸோ மேலேயுமே நம்ம பார்க்கலாம், மஸ்ஜித்லாம் இருக்கு தொழுவு வைக்கிறதுக்கு. ஸோ அது வந்து போய் பார்ப்போம். ओके ब्रो, बहुत शुक्रिया. Thank you भाई. आपका नाम लोकेश है ना? So he is also first year, right? first, now second year. He is also going to second year. So this year. So very appreciate your bold move to come to Kyrgyzstan and study MBBS abroad. Yeah. Thank you bro. Thank you bye. Yes. மஸ்ஜித்ல பாங் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பசங்க. நம்ம பசங்க வந்துட்டு தொழுவு வைக்கிறாங்க இங்க. வாங்க போய் பார்ப்போம். அதுவுமே ஹாஸ்டல் உள்ளக்கே வந்துட்டு தொழுவுற ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு. இங்க நம்ம பசங்க தான் இமாமத் பண்ணுவாங்க. ரம்ஜான் நேரத்துல எல்லாம் எப்படி வந்துட்டு தொழுவு வைப்பீங்க அப்படி கேட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிந்தனை வந்துச்சு அப்படின்னா, இங்கேயே நம்மளுக்கு வந்துட்டு இமாமத் பண்றதுக்கான ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஹஃபீஸ் இருக்காங்க, நம்மளுடைய பாகிஸ்தான் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க வந்துட்டு நம்மளுக்கு இங்க தொழுகையை வந்துட்டு இமாமத் பண்ணுவாங்க. நம்ம வந்துட்டு தொழுதுக்கலாம் பின்தொடர்ந்து. ஸோ இங்க வந்துட்டு தொழுகிற இடம் இங்க வந்து பாத்துக்கோங்க. ஸோ கைஸ், இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ரூம்ஸ் தான். இது ஃபுல்லாவே நம்ம கீழே பார்த்தோம்ல அதே மாதிரி எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும் ரூம்ஸ் எல்லாமே சரிங்களா. கைஸ், இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம ஹாஸ்டலோடைய வாஷ்ரூம். இங்க குளிக்கிறதுக்கான ரூம்ஸ் இது எல்லாமே வந்துட்டு பசங்களுக்கு. இங்க பாருங்க ஃபுல்லாவே வந்துட்டு பசங்க குளிக்கிறதுக்கு இது எல்லாமே ஷவர் இருக்கு. எவ்வளவு நீட்டா மெயின்டைன் பண்றாங்க பாருங்க. பாத்ரூம்ஸ் எல்லாமே வந்துட்டு எவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் வந்து சூப்பரா இருக்கு. உது செஞ்சுக்கலாம் இங்க வந்துட்டு நம்ம சரிங்களா. இந்த இது பாத்தீங்கன்னா ஃபில்டர் வாட்டர், இங்க ஃபில்டர் வாட்டர் வந்துட்டு இருக்கு. இதுல நம்ம ஃபில்டர் வாட்டர் வந்து புடிச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ வாஷ்ரூம் இப்படிதான் இருக்கும். ஒரு சில பேரண்ட்டுக்குலாம் வந்துட்டு டவுட் இருக்கு கைஸ், என்னன்னா இங்க வந்துட்டு வெஸ்டர்ன் டாய்லெட்டா இந்தியன் டாய்லெட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு அந்த ஒரு அன்கம்ஃபர்டபுள் இருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கிர்கிஸ்தான் ஃபுல்லாவே இந்தியன் டாய்லெட் தான். ஸோ அதனால நீங்க அதை பத்தி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ நிறைய பேரண்ட் இது முன்வைக்கிறனால நான் உங்களுக்கு இது சொல்றேன். ஸோ வாங்க, இங்க ஃபுல்லா ஹாஸ்டல் வந்துட்டு ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. அங்க போய் பார்ப்போம். ஸோ பாருங்க கைஸ், இதே மாதிரிதான் இருக்கும் ஃபுல்லாவே ரூம்ஸ் எல்லாமே. நம்ம ஃப்ரெண்டோடைய ரூம் இது. चंद्रू कहाँ है? बाहर गई है। ठीक है கைஸ், இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டலுக்கு வெளியே, ஹாஸ்டல் பாருங்க
ஹாஸ்டலோட கேட் இதுதான். சோ இங்க பாத்தீங்களா, ஹாஸ்டலுக்கு வெளியவே வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார்றதுக்கான ஸ்பேஸ், ரிலாக்ஸ் பண்றதுக்காக. சாயந்தர நேரத்துல இங்க வந்துட்டு நீங்க உட்காந்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு மைண்ட் ரிலீஃபா இருக்கும். அங்க பாருங்க, அந்த சைடு வாங்க, இங்க முன்னாடியே வந்து காட்டுறவாங்க. அங்க பாருங்க, ஃபுல்லாவே வந்துட்டு பெஞ்ச் போட்டு வச்சிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உட்கார்றதுக்கு. அந்த சைடுமே இருக்கு. சோ அப்படியே வாங்க, இங்க இருந்து அப்படியே ஆப்போசிட்ல பாருங்க, அங்க ஒரு பில்டிங் தெரியுதா, அது இன்னொரு ஹாஸ்டல், பாய்ஸ் ஹாஸ்டல். சோ இதுமே பாய்ஸ் ஹாஸ்டல் தான் நீங்க பார்த்தது, அதுவுமே வந்துட்டு பாய்ஸ் ஹாஸ்டல் தான். சோ அங்க போய் நம்ம வந்துட்டு இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், அங்க வந்துட்டு எப்படி இருக்கு எல்லாமே சொல்லிட்டு. வாங்க போலாம். சோ கைஸ், இங்க வந்துட்டு நெக்ஸ்ட் நம்ம ஆப்போசிட்ல பார்த்தோம்ல ஒரு பில்டிங், அந்த பில்டிங்கோடைய ஹாஸ்டலோடைய பேரு 14 ஸ்கூல். சோ அது உள்ள என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத வந்துட்டு நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். வாங்க போலாம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மஸ்ஜித்ல தொழுகை நடத்துவாங்க. இங்க பாருங்க, பசங்க எல்லாம் தொழுதுகிட்டு இருக்காங்க, சரிங்களா. இங்க வந்துட்டு நம்மளுக்கு தொழுகை நடக்கும் இந்த ஹாஸ்டல்ல, இந்த இடத்துல. இது வந்து மஸ்ஜித், பசங்களுக்காக வந்துட்டு இங்க மஸ்ஜித் வந்து தொழுகை நடக்கும். ஸோ இங்க மிரர் இருக்கு, சரிங்களா. ஸோ ஓகே கைஸ், இங்க வந்துட்டு ரூம்ஸ் வந்துட்டு இந்த ஹாஸ்டலோட ரூம்ஸ், அப்புறம் எல்லாமே அப்பியரன்ஸ், ஆம்பியன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ இங்க வந்து பாருங்க, இங்கேயுமே வந்துட்டு பசங்க சைக்கிள் வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ எங்கேயா போகணும் அப்படின்னா நீங்க சைக்கிளிங்லாம் பண்ணலாம், இங்க ஃபுல்லாவே மவுண்டன்ஸ் தான். ஸோ இந்த சைடு பாத்தீங்கன்னா ரூம்ஸ், அந்த சைடுமே ரூம்ஸ். நீங்க அங்க பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்டல் அதே மாதிரிதான் இருக்கும், இங்கேயுமே ரூம்ஸ் எல்லாமே. ஸோ எவ்வளவு நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்றாங்க பாருங்க. டெய்லிக்குமே இங்க வந்துட்டு கிளீன் பண்றதுக்கு ஆள் வருவாங்க. ஸோ அதனால வந்துட்டு ரொம்ப டர்ட்டியெல்லாம் இருக்காது இங்க வந்து பாத்தீங்கன்னா. ஸோ இங்க உள்ள ஹாஸ்டல் பிளாக் இவ்வளவுதான். இங்க ஒரு பிளாக் இருக்கு, அங்க பாருங்க, அங்க ஒரு பிளாக் இருக்கு. சோ இந்த சைடு ஒரு பிளாக் இருக்கு, இந்த சைடு ஒரு பிளாக் இருக்கு, இந்த ஹாஸ்டல்ல இந்த சைடு ஒரு பிளாக் இருக்கு. மொத்தம் 4 பிளாக் இருக்கு. ஃப்ரண்ட் சைட்ல ஒண்ணு இருக்கு, அது நான் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க போலாம். ஸோ மெஸ்ஸுமே வந்து பார்ப்போம் கைஸ். இங்கதான் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு மெஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே. மெஸ் வந்துட்டு இங்கதான் உட்காந்து சாப்பிடுவாங்க. எவ்வளவு நீட் அண்ட் கிளீனா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, இதுதான் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செஞ்சு வச்சிருக்கக்கூடிய சாப்பாடு, சரிங்களா. இங்க வாங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாட்டர்டே, முட்டை குழம்பு. இங்க பாருங்க, முட்டை குழம்பு எவ்வளவு அழகா செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க, முட்டை குழம்பு, சரிங்களா. அப்புறம் நம்மளுக்கு ரைஸ் வந்துட்டு அங்க செஞ்சு வச்சிருக்காங்க, சரிங்களா. அங்க செஞ்சு வச்சிருக்காங்க ரைஸ், சரிங்களா. இங்க பாருங்க, முட்டை குழம்பு இருக்கா. இங்க இங்க பாருங்க, பன்னீர் இருக்கு இங்க. இது வந்துட்டு பன்னீர். இப்போ நான் என்னால எடுத்து காட்ட முடியாது, இங்க க்ளோஸ் அப்ல காட்டிக்கிறேங்க. இங்க வந்து பாருங்க, பன்னீர். இது ஃபுல்லாவே, அதாவது நான் ஏன் வந்துட்டு இது காட்டுறேன் அப்படின்னா, இங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பிராமின்ஸ் படிக்கிறாங்க, சரிங்களா. பிராமின்ஸ் படிக்கிறாங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. சோ அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு நான்வெஜ்ஜுமே இருக்கணும், அதே சமயத்துல டின்னர்ல வெஜ்ஜுமே இருக்கணும், சரிங்களா. அவங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ்மே இங்க ப்ரொவைட் பண்றோம், சரிங்களா. சோ இதுதான் நம்மளுடைய ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ். அதே மாதிரி இங்க வாங்க, லாஸ்ட்ல ஒண்ணு தெரியுது பாருங்க, அங்க இங்க லாஸ்ட்ல ஒண்ணு தெரியுது பாத்தீங்களா, அதுதான் வந்துட்டு ஏர் கூலர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இப்போ வந்து வெயில் காலத்துல இருக்கிறனால ரொம்பவே வந்துட்டு புழுக்கமா இருக்கும். அப்படின்ற பட்சத்துல மெஸ்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு இந்த ஏசி ஃபெசிலிட்டிஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க மேனேஜ்மெண்ட். ஸோ இதுக்கப்புறம் அங்க வெளியே வந்துட்டு மஸ்ஜித் இருக்கு. ஸோ அதுவுமே நம்ம பார்ப்போம். நான் 4th பிளாக் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அதுவுமே நம்ம அங்க போய் விசிட் பண்ணி பார்ப்போம், சரிங்களா. ஸோ லெட்ஸ் see in that block. ஸோ அவ்வளவுதான் கைஸ், இந்த பிளாக் வந்துட்டு இதுதான் வந்துட்டு 4th பிளாக். மேல வந்துட்டு ரூம்ஸ் இருக்கு, நான் அதுமே வந்து போய் பார்ப்போம் வாங்க. ஸோ அது மட்டும் லாஸ்ட், இதோட ஹாஸ்டல் பிளாக் முடிஞ்சிருச்சு. இத போய் பார்த்துட்டோம்னா
ஸோ இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஹாஸ்டல், இங்க 4th block உடைய ஹாஸ்டல் ரூம்ஸ். சரிங்களா, இப்படிதான் இருக்கும் ஃபுல்லாவே. ஓகேங்களா, ஸோ வாங்க. ஸோ கைஸ், இதோட வந்துட்டு நம்மளுக்கு ஹாஸ்டல் vlog முடியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் யாரு வந்துட்டு உங்களுடைய நீட் கடிக்கிறாங்களோ அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு வந்துட்டு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் வந்துட்டு சொல்லியிருந்தேன், இங்க இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டி. அதனுடைய ப்ரூஃப் வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, ஒரு ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டல் வந்து நம்ம யூனிவர்சிட்டியோட ஹாஸ்பிட்டல். சரிங்களா, அங்க பாருங்க. ஓகேவா? சோ அவ்வளவுதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஃபஸ்லுர் ரஹ்மான் சைனிங் ஆஃப்.